சர்ச் பெல் தமிழ் 340 இறை அன்பு மற்றும் பிறர் அன்பு அனைவருக்கும் இது ஒரு முக்கியமான பகுதி. தொடர் ஆய்வு கதை. விடுதலைப் பயணம் அதிகாரம் 20 1 முதல் 17 வசனங்கள். அனைவரும் பின்பற்றி வருவது அன்பு கட்டளைகள். அவரவர் பின்பற்றும் முறைகள், செயல்கள் சில வித்தியாசம் இருக்கலாம். அந்த வித்தியாசங்கள் அத்தனை விசேஷமாக நாம் சொல்லப் போகிற ஒன்றுமில்லை. உதாரணமாக, நீங்கள் போகிற போக்கில் யாராவது ஒருவர் விபத்துக்குள்ளாகி விடுகிறார். நீங்கள் சும்மா வேடிக்கை பார்த்துவிட்டு கண்டிப்பாக போக மாட்டீர்கள். உங்களால் முடிந்த உதவிகளை பரபரப்புடன் செய்வீர்கள். அங்கே மதம், இனம், ஜாதி கண்முன் வருவது கிடையாது. இதை யாரும் மறுக்க முடியாது. பெரும்பாலும் அரசு அலுவலகங்களில் நாம் பார்க்கலாம். அலுவலர்கள் எந்த பாகுபாடும் இன்றி மக்கள் குறைகளை தீர்ப்பதிலும் அவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்வதையுமே நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஆற்றும் பணி மக்கள் பணி. தங்களுக்கு இறைவன் கொடுத்த அருள்கொடை என்று நினைப்பார்கள். அவர்கள் செய்யும் பணியில் எதையும் சிரமமாக நினைப்பதில்லை. பெரும்பாலோரை நான் நேர்முகமாகவே பார்த்திருக்கிறேன். இந்த விடுதலைப் பயண நூலில் 20ஆம் அதிகாரம் இறைவன் எவ்வாறு நாம் வாழ வேண்டும், எந்த கட்டளைகளை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் என்று மோசேயிடம் ஒரு உடன்படிக்கை பேழையாக கொடுத்தார். அது ஒரு சட்ட உரை. நமக்கும் இறைவனுக்கும் இருக்க வேண்டிய சட்ட நுணுக்கங்கள். அதை மீறும்போது நமக்கே தவறு என்பதை நம் மனசாட்சி தெரிவித்துவிடும். கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையிலான உறவு மட்டுமல்ல, சமூகத்துக்குள் சுமூகமான வாழ்வுக்கு அது துணையாகும். கடவுள் மக்களை கொடுமையான சூழலிலிருந்து ஆச்சரியவிதமாக விடுவிக்கிறார், விடுவித்துக் கொண்டே இருக்கிறார், இன்னும் விடுவிப்பார். ஆனாலும் அவருக்கு தேவையான சில ஒழுங்குமுறைகள், அதை அடையாளப்படுத்துவதற்காகவே கடவுள் கட்டளைகளை முன்வைக்கிறார். முதல் கட்டளையாக அவர் சொல்வது, வானத்திலோ பூமியிலோ பூமிக்கு அடியில் உள்ள தண்ணீரிலோ சிலைகளை உருவாக்க வேண்டாம். இதை முதல் கட்டளையாக சொல்கிறார். இந்த சட்டம் ஆன்மீகத்தின் அடிப்படையாகவும் அமைகிறது. நாம் அடிக்கடி கேட்டு மகிழும் ஒரு திரைப்பாடல். உள்ளம் ஒரு கோவில், உன் உலகம் அது தெய்வம். எவ்வளவு இனிமையான, அருமையான அர்த்தம் கொண்ட இந்த பாடல்கள் நமது இதயத்தின் இரகசிய எண்ணங்கள், ஆசைகள் மற்றும் இயல்புகளைப் பற்றி
அறிவை இயற்கையாகவே நாம் நம் உள்ளத்தில் பெற்று இருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துகிறது. அதனால்தான் உள்ளம் என்பது கோவில். அதன் மகத்தான எதிர்நோக்கு அன்பு. அன்பை மறந்து நாம் செய்யும் அத்தனையும் வீண், வெறும் பாசாங்குத்தனம். அது சரியானதல்ல. நிரந்தரமான இறைவன் முன்னிலையில் கீழ்ப்படிதல் அவசியம். கீழ்ப்படியாமைதான் நமது ஆதி பெற்றோர்களை அலைக்கழிக்க வைத்தது. உலகில் பலரும் இறைவனுக்கு முதலிடம் கொடுக்கிறோம். அனைத்து மதத்தினரும் இறைவனை வணங்கி போற்றி துதிப்பதை வாழ்வாக்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அனுதினமும் இறைவன் உம்மை போற்றுகிறேன், இறைவா உம்மை போற்றுகிறேன், இறைவா உம்மை போற்றுகிறேன், இறைவா உம்மை துதிக்கிறேன், இறைவா உம்மை வணங்குகிறேன், இறைவா உமக்கு நன்றி கூறுகிறேன். இதுதான் இறை அன்பு. இதை நாம் அனைவரும் சொல்ல வேண்டும். இதுதான் கடவுளுக்கு நாம் முதல் கட்டளையாக அனுசரிக்கக்கூடியதாக இருக்கும். முதல் கட்டளையிலிருந்து 4 கட்டளைகளும் இறைவன் தனக்கு எந்த அளவில் வணக்கம் செலுத்துகிறார்கள் என்பதை பற்றியதுதான். மீதி கட்டளைகள் அதை நாம் பிறருக்கு செய்யக்கூடிய முக்கியமான கட்டளையாக அதை நமக்கு தருகிறார். இப்போது மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 22, 35 முதல் 40 இயேசு செய்ததைப் போலவே இந்த 10 கட்டளைகளையும் சுருக்கமாக கூறலாம். அப்போது அவர்களில் ஒரு வழக்கறிஞர் அவரிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார். அவரை சோதித்து பார்க்கிறார். போதகரே, சட்டத்தில் உள்ள பெரிய கட்டளை எது என்று கேட்டார். இயேசு அவரிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் முழு இதயத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆக இயேசு புதிய ஏற்பாட்டில் பழைய 10 கட்டளைகளில் உள்ள 4 கட்டளைகளை சுருக்கமாக சொல்லி, இது முதல் கட்டளை. அவர் சொல்வதே 2 கட்டளைகள் தான். அந்த 2 கட்டளைகளில் முதல் கட்டளையாக அவர் அதை சொல்கிறார். மற்றும் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37 முதல் 39 அவர் கூறுவது, உன் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. இரண்டாவது சொல்கிறார், உன் மீது நீ அன்பு கூறுவது போல உன் அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. இது அதற்கு இணையான 2வது சட்டமாக கூறுகிறார், கட்டளையாக கூறுகிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 19 இப்படி உங்களை ஒப்புவிக்கும் போது என்ன பேசுவது, என்ன சொல்வது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர்கள் நீங்கள் அல்ல, மாறாக உன் தந்தையின் ஆவியானவரே உங்கள் வழியாய் பேசுவார். என் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். ரோமர் 7ஆம் அதிகாரம் 7 உள்ள கட்டளை 10 அல்லது 2 சட்டத்தை முழுமையாக கடைபிடித்தவர்
இயேசு மட்டுமே என்பதை நாம் அறிவோம். அவர் தனது சொந்த பாவத்திற்காக ஒருபோதும் தியாகம் செய்ய வேண்டியது இல்லை. எனவே நமது பாவத்திற்காக சரியான தியாகமாக தன்னையே சிலுவையில் ஒப்புக் கொடுக்கிறார். அற்புதம் என்னவென்றால், அவர் மீது அன்பும் நம்பிக்கையும் வைப்பவருக்கு அவருடைய கீழ்ப்படிதல் வரவு வைக்கப்படுகிறது. மாமிசத்தின்படி நடக்காமல் மனந்திரும்பி இயேசுவை விசுவசிப்பவர்களுக்கு அவர் அளிக்கும் அற்புதமான வாக்குத்தத்தம். இன்னும் ரோமர் 7ஆம் அதிகாரம் 7இல் உள்ள மற்ற விஷயங்களை பார்த்தோமானால், அதுவும் ரோமர் 7ஆம் அதிகாரம் 9இல் சொல்லப்படுகிறது. ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே, விபச்சாரம் செய்தால் அது அந்த 10 கட்டளைகளில் ஒன்றாக வருகிறது. கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்குரியதை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் எதை குறிக்கிறது என்றால், உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூற வேண்டும். இந்த கட்டளையில் அடங்கியுள்ளது. அன்பு அடுத்தவருக்கு தீங்கிழைக்காது. அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. கடவுள் மன்னிப்பும் இரக்கமும், கோபப்படுவதில் தாமதமும், மாறாத அன்பும் மிகுந்தவர். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 17இல் சொல்கிறது, அவர்கள் செவி கொடுக்க மறுத்ததுமல்லாமல் நீர் அவர்களிடம் செய்திருந்த அனைத்து அருஞ்செயல்களையும் நினைத்துப் பார்க்கவில்லை. அவர்கள் மாறாக வணங்காக் கழுத்தினராய் கலகம் செய்து ஒரு தலைவரை ஏற்படுத்தி அடிமை வாழ்வுக்கு மீண்டும் செல்ல முற்பட்டனர். தயை, சாந்தம், இரக்கம், நீடிய பொறுமை மற்றும் பரிவிரக்கம் கொண்ட கடவுளான நீரோ அவர்களை தள்ளிவிடவில்லை. கடவுள் மக்கள் மீது அன்பு காட்டினார் என்று சொல்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 13 கூறுகிறது, நமக்காக மரித்த இயேசு கூறுவது போல் அவர் தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறில்லை. ஆகவே கடவுள் தனது அன்பை நாம் தகுதியற்றவர்களாக இருந்தபோதே நம் கடவுள் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். நன்றி.